சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, பாபாவின் ஸ்ரீமத் உங்களை சதா சுகம் நிறைந்தவர்களாக ஆக்கக்கூடியது. யாருக்கு உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தையின் வழி அல்லது ஈஸ்வரிய வழி மீது நம்பிக்கை இல்லையோ, அவர்களின் புத்தி அலைவதிலிருந்து இதுவரையிலும் கூட நிற்கவில்லை. நமக்கு உயர்ந்தவரிலும் உயர்ந்த பகவான் கிடைத்துள்ளார். நீங்கள் வேறு யாருடைய வழிமுறைப்படியும் நடக்காதீர்கள். பதீத பாவனர் தந்தையாகிய என்னை அழைத்தீர்கள். பிறகும் கூட மூழ்கடிப்பவர்களின் பின்னால் ஏன் செல்கிறீர்கள்? இங்கேயும் கூட அநேகர் உள்ளனர். ஸ்ரீமத் படி நடக்க முடிவதில்லை. சக்தியில்லை. மாயா அடி கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. 4 புஜங்கள் என்பது இல்லற மார்க்கம். 2 புஜங்கள் துறவற மார்க்கம். தேக அபிமானம் விட்டுப்போவதுதான் பெரிய முயற்சி. நீங்கள் எவ்வளவு ஆத்ம அபிமானி ஆகிறீர்களோ, அவ்வளவு ஆரோக்கியவானாகவும் நோயற்றவராகவும் ஆகிக்கொண்டே செல்வீர்கள். போகப் போக அதிக துக்கம் வரும்போது அநேகர் ஓடி வருவார்கள். பகவான் வந்துவிட்டார் என்ற சப்தம் பரவும். பாபாவுடையவர்களாக ஆவதால் மாயா இன்னும் நன்றாகவே உபசாரம் செய்கிறது. பலம் மிகுந்த ருஸ்தம் போர் வீரனாகி போரிடுகின்றது. தேக அபிமானம் வந்துவிடுகின்றது. பாபாவை நினைவு செய்வதையே விட்டுவிடுகின்றனர். அட, சாப்பிடுவதற்கு நேரம் உள்ளது. தந்தை உலகத்திற்கு எஜமானராக்குபவர், அவரை நினைவு செய்வதற்கு நேரமில்லை. ஞான மார்க்கத்தில் யார் தங்களைப் போல் ஆக்குவதற்கான சேவை செய்ய முடிவதில்லையோ, உனது எனது என்ற சிந்தனையில் உள்ளனரோ, அவர்கள் நோய்வாய்ப்பட்ட நோயாளிகள். பாபாவைத் தவிர வேறு யாரையாவது நினைவு செய்தால் கலப்பட நினைவு ஆகிறது. சிவபாபாவை நினைவு செய்வதில்லை என்றால் பாவம் செய்கிறீர்கள் என்று பொருளாகும். விநாசம் முன்னால் நின்று கொண்டுள்ளது. நெருப்பு பரவி விட்டுள்ளது. வெடிகுண்டுகள் விழுகின்றன. பாரதத்திலோ இரத்த ஆறுகள் ஓடப்போகின்றன. அங்கே வெளிநாடுகளில் வெடிகுண்டுகளால் ஒருவர் மற்றவரை அழித்து விடுவார்கள். இயற்கை சேதங்கள் நடைபெறும். நான் ஈஸ்வரிய சேவாதாரி, இறை சேவையில் இருக்கிறேன். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான எல்லையற்ற சுகக்கடல். பரமாத்ம தந்தை நினைவில் புத்தியால் இணைந்திருக்கின்றேன். உயர்ந்ததிலும் உயர்ந்த எல்லையற்ற தந்தை ஈஸ்வரிய வழி எனது திடநம்பிக்கை, நிச்சய புத்தியை தொடர்ந்து வளர்த்து வருகின்றது. தந்தை தாங்கள் என்மீது கொண்டிருக்கும் எல்லையற்ற அன்பினால் ஸ்ரீமத் தந்து பாலனையும் கொடுத்து சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான ஆத்மாவாக்கி சதா சர்வகாலமும் சுகமானவராக ஆக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். கலப்படமற்ற தூய்மையான தந்தையின் நினைவு ஆத்மாவில் பதிவாகியிருந்த பாவச்சுமைகளின் சுபாவ சன்ஸ்காரங்களை மாற்றம் கொள்ளச் செய்து வருகின்றது. இல்லறத்தில் இருந்தாலும் லௌகீக அலௌகீக காரியங்களில் வெற்றிகளைப் பெற்றுக்கொள்ள கட்டுப்படுத்தும் சக்தி, நிர்ணயிக்கும் சக்திகளை சரியான அளவில் பிரயோகித்து பயனடைய செய்திருக்கின்றீர்கள். தந்தையே, நான் ஈஸ்வரிய சேவாதாரி ஆத்மா. இறை தந்தையின் சேவையில் கல்யாணகார காரியங்களில் இருக்கின்றேன். சுப பாவனை, சுப எண்ணங்கள் இவைகளால் திவ்ய குணங்களை வெளிக்கொணர்ந்து தந்தையின் அறிமுகத்தையும் மன்மனாபவ சூட்சும மகாமந்திர பிரயோக கலையையும்
சகோதர ஆத்மாக்களிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். இறுதி நேர காட்சிகளின் அனுசாரம் சுயம் தனக்கும் விஸ்வத்திற்கும் படைப்புகள் அனைத்திற்கும் நன்மை தரும் காரியங்களில் முனைப்புடன் செயல்படுகின்றேன். இனிமை தன்மையின் அணுகுமுறையில் ஆத்மாக்கள் அனைவரிடமும் அன்பை பகிர்ந்து அளித்தும் கருணையின் உள்ளுணர்வால் சுகம் சாந்தியை சர்வ சக்திவான் இறைத்தந்தையிடமிருந்து பெற்றுத்தரும் சுபகாரிய வள்ளல் மனம் கொண்டிருக்கும் ஆத்மா நான். இனியதோர் புதிய கல்பத்தின் வரவை அழைக்கும் சிரேஷ்ட சம்பூர்ண நிலை கொண்டு தந்தையுடன் இணைந்து சிவசக்தி சொரூபத்தில் நடமாடும் பூர்வீக ஆதாரமூர்த்தி ஆகி வருகின்றேன். செய்பவரும் செய்விப்பவருமான சிவதந்தை சங்கமயுக பிரவேசத்தில் நான் பெற்றிருக்கும் முக்கால ஆஸ்திகளையும் பிராப்திகளையும் முழு உலகமும் பெற்று பேரானந்தத்தில் பெருமிதமான நிலையை அடைந்து கொள்ளட்டும். சர்வ சக்திவான் துணையே என்னில் அனைத்தையும் அனைத்துக்கும் ஆதாரமாகி செய்விக்கின்றது. நன்றி பாபா. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.